உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கும் போதே ஒழுங்கா சொல்லிட்டினா நல்லது. நானா கண்டுபிடிச்சேன்னு வையேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் எப்பவும் போலதான் சார் இருக்கேன். இவகிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேட்டா வேலைக்காகாது. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இங்க பாரு உஷா, என்னைக்கு அந்த அன்பு பையனுக்கும் துளசிக்கும் நிச்சயதார்த்தம்னு தெரிஞ்சதோ அப்ப இருந்து அந்த பொண்ணு ஆனந்திக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னதான் இருந்தாலும் பாவம், அவ ஒரு கிராமத்து பொண்ணு. ஒருத்த மேல உசுர வச்சுட்டு டக்குன்னு மாத்திக்கலாம் முடியாது. எங்கிருந்தோ ஊரு விட்டு ஊரு வந்து கஷ்டப்படுற பொண்ணு, ஏமாந்துடக்கூடாதுன்ற எண்ணத்துலதான் உன்னை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? நீ ஏன் இப்படி பாக்குறேன்னு எனக்கு புரியுது. அவளுக்கு எனக்கு தான் என்னைக்கு 7ஆம் பொருத்தமாச்சே. என்னடா இது புது அக்கறைன்னு தானே. அது அவ வாய்ஸ் அவுடாலா பேசுனது, என்ன மதிக்காம நடந்துகிட்டது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதுக்காக பதிலுக்கு நானும் நிறைய செஞ்சுட்டேன். இன்னும் அந்த கோவம்லாம் எனக்கு மனசுல இருக்கு. ஆனா அதுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையே மொத்தமா அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற ஆள் நான் இல்ல. அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீ என்கிட்ட சொன்னா மட்டும்தான் நான் ஏதாவது ஒரு விதத்துல உதவி பண்ண முடியும். இல்ல சொல்ல வேணாம்னு நினைச்சா நினைச்சிட்டு போ. ஆனா அது ஆனந்திக்கு நீ பண்ற நல்லது இல்ல, கேடு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன இவ்வளவு தூரம் சொல்ற? இன்னும் அப்படியே யோசனையில இருக்க? சொல்லு உஷா. சார், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் சொல்றேன். ஆனா நீங்க யார்கிட்டயாவது சொல்லி என்ன மாட்டி விட்டுற மாட்டீங்களே? நான் நிச்சயமா சொல்லவே மாட்டேன். அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்? சொல்லு. ஆனந்தி. ஆனந்திக்கு என்ன? ஆனந்தி. சொல்லு, ஆனந்திக்கு என்ன? ஆனந்தி கர்ப்பமா இருக்கா சார். இது மகேஷ் சாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது சார். தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். ஏய், உண்மையா அவன் சொல்ற? ஆமா சார். வேலியே பயிர மேஞ்சிருச்சா? இவளை கர்ப்பமாக்கிட்டு அந்த அன்பு துளசிய நிச்சயம் பண்ணிக்க போறானா? இல்ல சார், இதுக்கு காரணம் அன்பு இல்லையா சார்? அன்பு இல்லையா? அப்ப வேற யாரு? நம்ம சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல அவளுக்கே தெரியாம யாரோ அவ வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாங்களா சார்? என்ன வளர்ற? நம்ம ஃபங்க்ஷன்லயா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இல்ல சார், ஆனந்தி அப்படிதான் சார் சொன்னா. இது எப்போ உனக்கு தெரிஞ்சது? உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. இது உங்களுக்கும் மகேஷ் சாருக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு எல்லாரும் மறைச்சு வச்சிருக்கோம் சார். கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்சதா நீ காமிச்சுக்க வேண்டாம். நானும் தெரியாத மாதிரி இருந்துக்கிறேன். என்ன, நீ போ. சார், தயவு செஞ்சு நீங்க யார்கிட்டயும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ தைரியமா போ. போ. சரிங்க சார். போ. இது பித்த வாந்தி இல்ல மத்த வாந்தின்னு சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்குதுன்னு நமக்கு தெரியாம போச்சு. பத்த வச்சிட வேண்டியதுதான். ஆனந்தி, இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல அன்பு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நம்ம இந்த பிரச்சனையை மகேஷ் சார்ட்ட மறைச்சு அது இன்னும் பூதாகரமா ஆகிறத விட சொல்லிடுறதுதான் கரெக்ட்னு தோணுது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பேசாம அவர்கிட்ட சொல்லிடுவோம், அதான் நல்லது. தயவு செஞ்சு இந்த காரியத்தை செய்யணும்னு யோசிச்சு கூட பாக்காதீங்க. அது எம்புட்டு பெரிய சிக்கல்ல கொண்டு வந்து நிறுத்தும்னு எனக்கு தான் தெரியும். இப்ப நான் படுற வலி வேதனையை விட அது இன்னும் ஜாஸ்தியா வலி வேதனையை கொடுக்கும். எக்காரணத்து கொண்டும் அதனால நிம்மதி மட்டும் கிடைக்க போறதில்ல. அதுக்காக கடைசி வரைக்கும் சொல்லாமலே எப்படி ஆனந்தி இருக்க முடியும்? டே மாப்ள, நீ எதுக்குடா பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் என்னைக்கும் கிடைக்காது.
மகேஷ் சாருக்கு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி பிறக்கும். முதல்ல நீ துளசியை நிச்சயம் பண்றத சொல்றேன், அதுக்கப்புறம் ஆனந்தியை பத்தி சொல்றேன். இன்னைக்கே இப்பவே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரியாம நான் விட மாட்டேன். முத்தண்ணே, அண்ணே, இப்ப நீ போய் இந்த விஷயத்தை சொன்ன, அதுக்கப்புறம் நான் யார் கண்ணிலையும் பட மாட்டேன். எங்கேயாவது கண் காணாம போயிடுவேன். எனக்கு நல்லது பண்றேன்னு ஏன் என்னைய பாடப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு என்னை நிம்மதியா இருக்க விடுங்க. முத்து, உங்களுக்குலாம் ஒரு பொண்ணோட மனச என்னைக்குமே புரிஞ்சுக்க தெரியாதுல்ல? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கரெக்ட். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கவே மாட்டீங்க. ஏற்கனவே மனசளவுல அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. அவகிட்ட போய் அந்த உண்மையை சொல்ல போறேன், இந்த உண்மையை சொல்ல போறேன்னு படாத பாடுபடுத்திட்டு இருக்கீங்க. உனக்கு எப்ப எந்த விஷயத்தை பேசணும்னு தெரியவே தெரியாதா? இல்ல ஜெயந்தி, போதும் முத்து. நீ ஆனந்திக்கு நல்லதுதான் பண்ண போறேன்னு சொல்லி நியாயப்படுத்தாத. அது அவளுக்கு செஞ்சுக்க தெரியும். இப்ப போய் நீ மகேஷ் சட்ட உண்மையை சொன்னன்னு வச்சுக்கோயேன், ஆனந்தி அன்போட மானம் மட்டும் போகாது, மகேஷரோட நிம்மதியும் போயிடும். பாவம் அந்த மனுஷன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து செலவு பண்ணி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா அனுபவிக்க தெரியல. அவர்கிட்ட போய் இது சொல்லி அவர் சந்தோஷத்தை கெடுக்க பாக்குறீங்களா? ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. தயவு செஞ்சு உன் திருவாயை நீ திறக்கவே திறக்காத. உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன். ஆனந்தி, நீ வா வா வாடி. கருணாகரன், இப்ப எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு கருணாகரன். என்ன மேடம் பெரிய வேலை? சும்மா இதுங்க கூட சுத்துறதும் இதுங்களை மேய்க்கிறதும் வேலையா? ரொம்ப பெரிய விஷயம் பேசணும் மேடம். சரி, என்னன்னு சொல்லுங்க. இங்க வேணாம், ராட்டினத்துல மேல போய் பேசுவோம். மேல போயா? அப்படி என்ன கருணாகரன் பேச போறீங்க? நீங்க வாங்க மேடம், சொல்றேன். இந்த விஷயத்துல உங்க மேல எனக்கு கோவம். வாங்க சொல்றேன், வாங்க வாங்க. ஐயோ கருணாகரன், என்ன? வாங்க மேடம்.